கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய கல்லூரி மாணவி மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த 21 வயது மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலைக்கல்லூரியில் முதுகலை படித்து வருகிறார். ஞாயிறு விடுமுறை நாளில் தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியில் சென்றிருந்தார். இரவு நேரத்தில் விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் காரை நிறுத்திய போது அங்கு வந்த 3 மர்ம நபர்கள் இருவரையும் மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. அச்சத்துடன் இருந்த ஆண் நண்பர் தப்பி ஓட முயன்ற போது அவரை கத்தி மூலம் தாக்கியதால் அவர் மயங்கி போயுள்ளார். பின்னர் மாணவியை புதருக்குள் இழுத்து சென்று மூவர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து மயக்கம் தெளிந்த ஆண் நண்பர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஆண் நண்பரையும் பின்னர் மாணவியையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த கொடூர சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் 7 சிறப்பு அணிகளை அமைத்து விசாரணை தொடங்கினர். சிசிடிவி காட்சிகளும் ரகசிய தகவல்களும் அடிப்படையாக கொண்டு துடியலூர் பகுதியில் மூவரும் பதுங்கியிருப்பது கண்டறியப்பட்டது. அவர்களை பிடிக்க முயன்ற போது தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் என்னும் மூவரும் காவலர்களை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறையினர் தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மூவரும் கால்களில் குண்டு பாய்ந்து காயமடைந்தனர். பின்னர் அவர்களை கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆரம்ப விசாரணையில் மூவரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் கோவையில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.